அறிவியலிருந்து இன்னொரு கோணமாக பார்க்கலாம். பாரம்பரியத்தில் அஷ்டவர்க்கம்னு ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் பரல் கணக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கணக்கு தனி மனுஷனாக போடணுன்னாலே ஒரு ஜாதகத்தை எடுத்து போடுறதுக்கு குறைஞ்சது ஒரு 4-5 மணி நேரம் தேவைப்படுது. நான் போட்டிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அப்படி பார்த்தபோது அந்த பரல் கணக்கு இந்தந்த கிரகம் இந்தந்த இடத்துக்கு தான் நின்ற இடத்துலேருந்து இந்தந்த வீடுகளுக்கு இந்த கணக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. இதுதான் அஷ்டவர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கு. பட் என்ன பார்த்தேன்னா ஒரு கணக்கு வந்தது, 10ஆம் இடத்தை விட 11ஆம் இடம் அதிகமாக இருக்கணும், 11ஆம் இடத்தை விட 12ஆம் இடம் கம்மியாக இருக்கணும், 12ஆம் இடத்தை விட 1ஆம் இடம் வந்து அதிக பரல் இருந்தால் அவன் வாழ்க்கையில் நல்லா வருவான் இப்படின்னு அந்த கணக்கு சொல்லுது. இந்த கணக்கு பார்த்தா எனக்கு என்னுடைய ஜாதகம் போட்ட போது எனக்கு வேண்டிய மாதிரி எனக்கு பிடித்த மாதிரி அங்கே அமைப்பு வரல. இப்போ நான் ஏதோ கணக்கு தப்பாக போட்டிருப்பனோ, ஒருவேளை இந்த கிரகம் இங்கே இருந்திருந்தா அந்த கிரகம் அங்கே இருந்திருந்தான்னு கொஞ்சம் மாற்றியெல்லாம் வச்சு இந்த கணக்கு போட்டு பார்த்து எப்படி கணக்கு போட்டாலும் இந்த எங்கேயாவது ஒரு இடம் கூட்டுனா இன்னொரு இடம் குறையுது. இப்போ லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். தொழில் நல்ல வலுவாக வந்தவங்க தன்னுடைய ஆரோக்கியத்துக்கு எடுத்துருவாங்க, கரெக்டுங்களா? முயற்சி அதிகமாக பண்ணுறவங்க பாக்கியத்தெல்லாம் இழந்துருவாங்க. குழந்தை பாக்கியம் அதிகமாக வலுவானால் அவங்களுடைய மகிழ்ச்சிகள் எல்லாம் குறைஞ்சிரும். ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்குது. இது வந்து ஒரு சைக்கிள் வீலினுடைய அந்த ஃபோக்ஸ் மாதிரி, ஒரு பக்கம் வீங்கன்னா இன்னொரு பக்கம் நசுங்கும். எவ்வளோ அழகான புரிதல் தெரியுங்களா? அது சொல்லி கொடுத்தா கூட எனக்கு புரிஞ்சிருக்குமா எனக்கு தெரியாது. ஆனால் நான் கணக்கு போட்டு மாற்றி போட்டு பார்த்தேன். நீ என்ன மாற்றினாலும் ஒரு இடம் வீங்கினா இன்னொரு இடம் குறையும் அப்படின்னு புரியும்போது, ஆஹா இதெல்லாமே ஒரு கட்டமைப்பாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஜோதிடத்தை நான் ரசித்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம்.